அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ். ஓகேங்களா? ஸோ தமிழில் இது வரைக்கும் நம்ம 4 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5th யூனிட். ஓகேங்களா? ஸோ 5th யூனிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள் வந்து அதில் வந்து கேட்பாங்க அந்த யூனிட்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட். இது கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓமை தொடரின் பொருள் அறிதல் டீடைலா ஃபுல்லா நம்ம செப்பரேட்டா ஒரு கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு வேணும்னா அதையும் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்க்க போறது நம்ம பழமொழிகள் பொருள் அறிதல். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுலே சின்ன யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 5. ஓகேங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து அதுக்கு அதிகம். 15 கேள்வி வந்து அதில் கேட்க போகிறாங்க. அதனால நம்ம டீட்டெயில்டாக ஃபுல்லாக பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ பழமொழிகள் பொருள் அறிதல். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது பழமொழிகள் பொருள் அறிதல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 क्वेश्चन வந்து இதுல எதிர்பார்க்கலாம் பழமொழிகள் ரிலேட்டட்ல. ஓகேங்களா? சோ இத பத்தி டீடைலா நம்ம பார்க்க போறோம். சோ பழமொழிகள் பொருள் அறிதல். ஓகேங்களா? சோ நியர்பை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுல 4 to 5 क्वेश्चंस வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? சோ உங்களுடைய புக்ஸ்ல, ஓகேவா, ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது டோட்டல் நம்ம எடுத்துருக்கோம். அது இல்லாம வெளியே அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து வெளியே கேட்கறது, இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் வெளியே கேட்கறதுக்கு வாய்ப்பு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? நம்ம ஃபுல்லா என்ன பண்ணலாம், இருக்கிற பழமொழிஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருவாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், தமிழ்ல நம்ம எழுதணும், அந்த மாதிரி கேட்பாங்க. அல்லது தமிழ்ல கொடுத்துருவாங்க பழமொழிகள், அது இங்கிலீஷ்ல கேட்பாங்க. அல்லது அதுக்கு பொருள் மீனிங் வந்து எழுதணும். பழமொழியை கொடுத்துட்டு அதுக்கு என்ன மீனிங் அதை சொல்ல வராங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாங்க. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் பழமொழிகள்லாம் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் இந்த இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷில் இருக்குது, அதுக்கு வந்து தமிழில் அதுக்கு தமிழான பழமொழி இங்கே கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் தி கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு. ஸோ இந்த பழமொழி படிக்கும் போதே ஒன்ஸ் அதுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் படிக்கும் போதே அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு லிங்க் வச்சு படிங்க, மறக்காம இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், ஓகேவா, மறக்காம எப்படி படிக்கணும், நம்ம நிறைய படிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? அது மறந்துடும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதுக்கு பற்றி என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? 2 கிளாஸ் நம்ம வந்து அது போட்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா, ஆல் தி கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு. ஸோ இதுலேயே பாருங்க, கிளிட்டர் இருக்கு, கோல்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன வரும் தமிழ்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அவ்வளோதான், ஒரு டைம் படிச்சாலே நீங்க போதும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். ஓகேவா? ஸோ கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஸோ லைஃப் இஸ் ஷார்ட்னு வந்துருச்சு, லைஃப் இஸ் ஷார்ட். அப்படியே இது நாள் சில. ஓகே, உடனே என்ன பண்ணிடுறோம், இந்த தமிழ்ல நம்மளுக்கு மீனிங் வந்துடும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பார்க்கிங் டாக் செல்டம் பைட். இங்க டாக், பார்க்கிங் டாக் வந்துருச்சு. அப்ப என்ன இருக்கு தமிழ்ல, குறைக்கின்ற நாய் கடிக்காது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஈவன் ஏ பின் இஸ் குட் ஃபார் சம்திங். பின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துச்சுன்னா இது லிங்க் வச்சுக்கோங்க. சிறுதுரும்பும் பல்குத்த உதவும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, டேக் டைம் பை தி 4 o'clock. ஓகேவா? என்னது, காலத்தை கடமை செய், எதுனாலும் அப்பப்ப செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ட் தி ட்ரீ while it is young. இங்க பாருங்க, யங்னு இருக்கு, ட்ரீ இருக்கு. ஓகேவா? அப்படி என்னது, 5இல் வளையாதது 50இல் வளையுமா. ஓகேவா? பெண்ட் பண்றது, வளையிறது. ஸோ இங்க பெண்டுன்னு வந்துருச்சுனாவே என்ன பண்ணலாமோ, இந்த பழமொழி தான் தமிழ்ல, 5இல் வளையாதது 50இல் வளையுமா. அடுத்தது பாருங்க, as is the mother so is her daughter. இங்க மதர் இருக்கு, டாட்டர் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஓகேங்களா? அடுத்தது a friend in need is a friend indeed.
ஓகேவா? உயிர் காப்பான் தோழன். ஃப்ரெண்டுன்னு வந்துருச்சு உங்களுக்கு. ஃப்ரெண்டுன்னு வந்துருச்சா? ஓகே, ஃப்ரெண்டுக்கு என்னது? தோழன். உயிர் காப்பான் தோழன். அடுத்தது a man of courage never want weapons. பாருங்க, வெப்பன் இருக்கு. ஓகேவா? ஸோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வெப்பன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே ஆயுதம். ஓகேவா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். A man without money is a bow without an arrow. ஓகேவா? ஸோ பணம் இல்லாதவன் பிணம். ஸோ இந்த மணி, வித்தவுட் மணி அப்படின்னு ஒரு வேர்டு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ என்ன பண்ண, அது ரிலேட்டடா தமிழ்ல பணம் இல்லாதவன் பிணம் சொல்லணும்ல. நெக்ஸ்ட் பாருங்க, blood is thicker than water. ஓகேவா? தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். ஓகே, டைமண்ட் கட் டைமண்ட். ஓகேவா? ஸோ முல்லை முள்ளால் எடு. ஸோ டைமண்டால தான் கட் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் தமிழானது முல்லை முள்ளால் எடு. ஸோ லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகைன். ஓகேவா? லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகைன். திரும்ப நமக்கு கிடைக்காது. இழந்த நேரம் மீண்டும் கிடைக்காது. ஸோ டைம் வந்துருச்சு, லாஸ்ட் இருக்கு. ஸோ நிறைய லிங்கிங் வேர்ட்ஸ் இருக்கு. இழந்த நேரம் மீண்டும் கிடைக்காது. ஸோ எக்ஸ்பென்சஸ் இஸ் தி மதர் ஆஃப் சயின்ஸ். அனுபவமே அறிவியலின் தாய். ஓகேவா? அனுபவமே சிறந்த ஆசான். எல்லாமே அதுக்கு தான் மீனிங். ஓகேவா? ஸோ வேஸ்ட் மேக் வேஸ்ட். பதறாத காரியம் சிதறாது. ஓகேங்களா? ஸோ கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். அழுத பிள்ளை பால் குடிக்கும். இந்த டைரக்ட் மீனிங்காகவே இருக்கு உங்களுக்கு. ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். லுக் பிஃபோர் யூ லீவ். ஓகேவா? லுக் பிஃபோர் யூ லீவ்னா என்னது? ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஓகேங்களா? மேக் ஹே வைல் தி சன்ஷைன். ஓகேங்களா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். மெனி டிராப்ஸ் மேக் ஷவர். ஓகேங்களா? சிறுதுள்ளி பெருவெள்ளம். எல்லாமே டைரக்ட் மீனிங் பாருங்க, ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் படிச்சுட்டாவே போதும். ஓகேங்களா? மெஷர் இஸ் ட்ரெஷர். ஓகேவா? அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். இதெல்லாம் மீனிங் இதுதான். ஒரு மெஷர் இஸ் ட்ரெஷர். தி ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஃபேஸ் வந்துருச்சுன்னா என்னது? டக்கு நமக்கு என்ன பண்ணணும்? அகத்தின் அழகு முகம், முகத்தில் தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தி சைல்ட்ஹுட் ஷோஸ் தி மேன். தி சைல்ட்ஹுட் ஷோஸ் தி மேன். ஓகேங்களா? இலையின் பயிர் முளையிலே தெரியும். ஆல் இஸ் வெல் தட் எண்ட் வெல். ஓகேவா? முதற்கோணல் முற்றிலும் கோணல். ஓகேவா? A good marksman may miss. ஆணிக்கும் அடிசருக்கும். ஓகேங்களா? In a fiddler's house all are dancers. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும். ஓகேவா? No man can fly a stone. கல்லிலே நார் உரிக்க முடியுமா? கல்லுல நார் உரிக்க முடியாது. ஓகேவா? ஸ்டோன் அப்படி இருந்துச்சுனாவே என்ன பண்ணுவோம்? கல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லிலே நார் உரிக்க முடியுமா? ஓகேவா? டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டைலிஜென்ஸ். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். இந்த டைலிஜென்ஸ் வந்து பாருங்க. ஓகேவா? டைலிட் பண்றது. ஓகேவா? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப். வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவானே. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப். அப்படியே பாருங்க, சேரிட்டி இஸ் எ டபுள் பிளஸிங். ஸோ பிளஸிங் இருக்கு, சேரிட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன? இந்த தர்மம் தலை காக்கும். ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லேண்ட். ஓகேவா? தனி மரம் தோப்பாகாது. டைரக்ட் மீனிங் தான். ஒரு பூ வந்து என்ன ஆகாது? அது கார்டனா ஆகாதுன்னு சொல்றாங்க. லிட்டில் வெல்த் லிட்டில் கேர். என்னது? மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை. அதான் லிட்டில் வெல்த் லிட்டில் கேர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பதே சிறந்தது. ஓகே,
Next, something is better than nothing. Something is better than nothing. மாலை இல்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை. ஓகேங்களா? Through he endeavors all he can. ஓகேவா? புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல. ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. One do the act, another hate the blow. Hate the blow. ஓகேவா? பழி ஓரிடம், பாவம் ஓரிடம். Every fox, ஓகேங்களா? Every fox must at last pay his skin to the fly. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். The day has eyes, the night has ears. பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே. ஓகேங்களா? இந்த நைட்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஓகேவா? நைட்டு ஐஸ் இயர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஓகேவா? பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே. What comes from the cradle goes to the grave. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில். The wise and the fool have their flows. இனம் இனத்தோடு சேரும். ஓகேங்களா? He who has an art has everywhere a part. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. Being on the seas, sail being on the land. Settled. ஓகேங்களா? காத்திற்கேற்ற கோலம் கோல். ஓகேங்களா? No rain, no gain. ஓகேவா? மாறி அல்லது காயம் இல்லை. Bad words find bad acceptance. நுணலும் தன் வாயால் கெடும். அடுத்து பாருங்க, take away the fuel, the boiling will cease. எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். ஓகேங்களா? Practice make a man perfect. Practice makes perfect. அல்லது practice make a man perfect சொல்லுவோம். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும். ஓகேங்களா? The law maker should not be a law breaker. வேலியே பயிரை மேய்ந்தார் போல. அதான் டைரக்ட் மீனிங் தான். ஓகேவா? Misfortune never comes single. பட்ட கலையில் படும் கெட்ட குடியை கெடும். ஓகேவா? அடுத்து look no gift horse, look no gift horse in the mouth. horse இருக்கு, mouth இருக்கு. அப்படி என்ன வரும்? தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா? அதான் டைரக்ட் மீனிங் வர்றது. anger is swan enemy. ஓகேங்களா? கோபம் குலத்தை கெடுக்கும். angry, anger எல்லாம் கோபம் குலத்தை கெடுக்கும். break my head and bring a plaster. ஓகேவா? பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை மாட்டுவது போல. there is danger in men's smile. ஓகேங்களா? தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். ஓகேங்களா? like hand and glove. நகமும் சதையும் போல. tit for tat. பானைக்கும் பானைக்கும் சரி. tit for tat. next பாருங்க, a hungry dog will eat the dung. ஓகேங்களா? பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். hungry அப்படின்னு வந்துச்சுனாவே எனக்கு பசி ஞாபகம் வச்சுக்கணும். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். ஒற்றுமையே பலம். யூனியன் அது நமக்கு தெரியும். ஓகே. so next, no smoke without fire. நெருப்பு இல்லாமல் புகையாது. ஓகேவா? might is right. ஓகேவா? வல்லான் வகுத்ததே வாய்க்கால். அடுத்தது many things fall between the cup and the lip. கை கேட்டியது வாய் கேட்டவில்லை. health is wealth. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். too much of anything is good for nothing. ஓகேவா? அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு. no pain no gain. ஓகேவா? உழைப்பின்றி ஊதியம் இல்லை. அடுத்தது knowledge is power. ஓகேவா? அறிவே ஆற்றல். charity is
being at home. Charity begins at home. ஓகேவா? கணக்கு மிஞ்சியதே தானம் தர்மமும். covet all loss all. பேராசை பெருநஷ்டம். diamond cut diamond பார்த்தோம். ஓகேவா? முல்லை முள்ளால் எடு. eat or wet. ஓகேவா? home is the best. என்ன சொல்லுவாங்க? east or west, home is the best. எலி வேலையானாலும் தனி வேலை வேண்டும். தனி வேலை சிறந்தது. empty vessels make the greatest sound. ஓகேவா? குறைகுடம் கூத்தாடும். இதெல்லாம் டைரக்ட் மீனிங். empty vessel என்னது? காலியான பாத்திரம். ஓகேவா? empty vessel make the greatest sound. குறைகுடம் கூத்தாடும். money makes many things. பணம் பத்தும் செய்யும். ஓகேங்களா? அடுத்தது eagles don't catch flies. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஓகேவா? so eagles don't catch flies. ஓகேவா? அடுத்தது time is gold. ஓகேவா? காலம் பொன் போன்றது. அடுத்து old is gold. பழமையே சிறந்தது. அடுத்து prevention is better than cure. வருமுன் காப்பதே சிறந்தது. slow and steady wins the race. ஓகேவா? முயற்சி திருவினையாக்கும். birds of the same feather flock together. இனம் இனத்தோடு சேரும். together அப்படினாலே இனம் இனத்தோடு சேரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. every cock will crow upon his own dungles. ஓகேவா? வீட்டில் எலி வெளியில் புலி. failure is the stepping stone to success. தோல்வியே வெற்றியின் அடிப்படை. ஓகேவா? art is long and life is short. ஓகேவா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில. look before you leap. ஓகேவா? ஆழம் தெரியாமல் காலை விடாதே. first deserve then desire. first deserve and then desire. ஓகேவா? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? அடுத்து பாருங்க. little stokes fell great oaks. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். tit for tat. யானைக்கும் அடிசதற்கும் அடி பார்த்தோம். ஓகேவா? work is worship. செய்யும் தொழிலே தெய்வம். ஓகேவா? man propose God dispose. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஓகேவா? stick the rod while it is hot. ஓகேவா? சோ இரும்பு ஹாட்டா இருக்கும்போது என்ன பண்ணணும்? அதை அடிக்கணும். ஓகேவா? அதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். familiarity breeds contempt. ஓகேவா? பழக பழக பாலும் புளிக்கும். the mills of God grind slow but sure. ஓகேவா? அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இதெல்லாம் படிக்கும் போதே என்ன பண்ணணும்? அதை ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். the face is the index of the mind. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓகேவா? all the glitter is not gold. மின்னுவதான் பொன் அல்ல. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே படிச்சுட்டு வந்ததுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க. art is long but life is short. ஓகேவா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில. barking dog seldom bites. குறைக்கும் நாய் கடிக்காது. even a pin is good for something. எல்லாம் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஏன் ரிப்பீட்டட் ஆகுதுன்னா இப்போ 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல திருப்பி என்னது அந்த இதே திரும்ப வந்திருக்கு. அதனால நமக்கு ரிப்பீட் ஆகி வருது. ஓகேவா? ஸோ பார்க்கிங் டாக் செல்டம் பேஷன் அது குறைக்கும் நாய் கடிக்காது. ஈவன் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங். சிறுதுருமும் பல் குத்த உதவும். ஓகேவா? டேக் டைம் பை தி forelock. காலத்தை கடமை செய். அடுத்தது பாருங்க. எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். ஓகேவா? உயிர் காப்பான் தோழன். செல்ஃப் ஹெல்ப் இஸ் தி பெஸ்ட் ஹெல்ப். தன் கையே தனக்கு உதவி. எஃபர்ட் நெவர் ஃபெயில். ஓகேவா? முயற்சி திருவினையாக்கும். லைவ் அண்ட் லெட் லைவ். வாழு வாழ விடு. அடுத்து பாருங்க. திங்க் எவ்ரிபடி அலைக். உன்னை போல் பிறனையும் நேசி. மேனர் மேக் தி மேன். ஒழுக்கம் உயர்வு தரும். அலைஸ் வில் தட் ends well. நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். ஓகேங்களா? misfortune never comes single. பட்ட காலில் படும் கெட்ட கொடியை கெடும். do well what you have to do. செய்வன இருந்த செய். every
Tide has its ebb. அப்படின்னா ஏற்றம் உண்டானால் இறக்கமும் உண்டு. Small rudels guide great ship. ஓகேவா, சிறுதுருமும் பல்குத்த உதவும். You must walk before run. ஓகேவா, சிந்தித்து செயல்படு. ஓகேவா, சிந்தித்து செயல்படுக்கு இதுவும் வரும். You must walk before run. Distance lets enhancement to the view. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இவ்வளோதான். ஓகேங்களா, மேக்ஸிமம் இருக்கிற பழமொழிக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் இதில். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேட்சிங்கில் கேட்பாங்க பொறுத்துகள். இந்த பக்கம் பழமொழி கொடுத்துட்டு இதுக்குண்டான மீனிங் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, பொறுத்துகள் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், நம்மளுக்கு ஒன்ஸ் அதை படித்தாலே நம்மளுக்கு போதும். இந்த பழமொழிக்கு பொருள் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னா என்னது, உறவு முறை. ஓகேவா, ஆடிப்பட்டம் தேடி விதை என்னது, உழவு. மண்புதை நம்பி ஆற்றில் இறங்காதே. ஓகேவா, அறிவுரை. கை பிறந்தால் வழி பிறக்கும் என்னது, நம்பிக்கை. பசியாமல் இருக்க வரந்தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு என்னது, நகைச்சுவை. இது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபுல்ல கேட்டது இந்த கொஸ்டின். ஓகேங்களா, அப்போ நான் லாஸ்ட் இயர் குரூப் ஃபுல்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாருங்க, தமிழ் பழமொழியை ஆங்கிலத்தில் மாற்றுக. அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம் பாருங்க, இங்கிலீஷுக்கு தமிழ் கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷுக்கு தமிழ் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, இதுலேயும் கொஞ்சம் பழமொழி இருக்குது பார்த்துங்க. ஆற்றுல போய் தூற்றிக்கொள்ளாது நம்ம பார்த்தோம், அதுலேயே இருக்குது பாருங்க. ஸ்ட்ரைக் தி ராட் வைல் இட் இஸ் ஷார்ட். இன்னும் இதெல்லாம் பொண்ணு இல்லை. ஓகேவா, ஆல் தி லிட்டர்ஸ் நாட் கோல்டு. சிறுதுளி பெருவெல்லாம் லிட்டில் ட்ராப் மைட்ஸ் ஓஷன். ஓகேவா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. Cast no pearls before swine. ஓகேங்களா, தானாடாவிட்டும் தன் தசையாடும். Even one if doesn't react the blood relation make you to react. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. As is the father so is the son. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது பாருங்க, ஆனாலும் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி பழமொழிகள் எழுதுக. இது புக்கில் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பழமொழிகள் நிறைய படிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூடனாலும் குளித்து குடி, இது ஒரு பழமொழி. அடுத்தது எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும். அடுத்தது என்னது, ஓட்டை சட்டி ஆனாலும் கொடுக்கட்டை வந்தால் சரி. இதெல்லாம் பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா, ஒடிந்த கோல் ஆனாலும் 3 கோல் ஆகும். ஓகேவா, அடுத்து என்னது, கடுக்கத்தனை நெருப்பானாலும் போரை கொளுத்திவிடும். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். ஓகேவா, அடுத்தது புண்ணுக்கு மருந்து போட முடியும், புலிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா. ஓகேவா, அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை ஜென்ம பகை சொல்லும்போது அது திரும்பூர கல்லும் தெரியும். உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். அடுத்தது குடல் கூடுக்கு அழுகுதாம், கொண்டை பூவுக்கு அழுகுதாம். நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அத்துப்பூச்சி போதும். பால் கூடுனா பாம்பு சாகுமா. கையை முனித்தான் கரணம் போட முடியும். அடுத்து பாருங்க, காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இருப்பவனுக்கு புளியப்பம், இல்லாதவனுக்கு பசியப்பம். 4 வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம். அவ்வப்பொழுது போக்குவதிலும் வீணாக பொழுதுபோக்குதல் தவப்பொழுது நல்லதும் பாங்க. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா. அதிர அடிச்சா உதிர விளையும். இதெல்லாம் என்னது, நம்ம பேச்சு வழக்குல நம்ம சொல்ற பழமொழிகள். ஓகேங்களா, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி. அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். கார்த்திகை மாசம் பிறைய கண்ட மாதிரி. அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. தட்டி போட்ட ராட்டுக்கு புரட்டி போட ஆள் இல்லாம. ஓகேங்களா, அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாது. அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். ஓகேங்களா,
இது பார்த்ததான், குத்துக்களுக்கு குளிரா வெயிலா கவலை இல்லாமல் கவலைதல். ஓகேவா? அடுத்தது பாருங்க பழமொழி. இளமையில் கல் சிலைமேல் எழுத்து, சித்திரமும் கைப்பொழுக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, கற்றோருக்கு சென்றமெல்லாம் சிறப்பு. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. ஓகேவா? தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. ஓகேங்களா? அதே போல பாருங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரை முள்ளளவும் நினை, விருந்தும் மருந்தும் 3 வேளை. ஓகேவா? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, யானைக்கும் அடிசருக்கும். ஓகேங்களா? திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். குற்றம் பார்க்கின்றவன் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எறும்பூர கல்லும் தேயும், ஊழி பெயரினும் தாம் பெயரார். இந்த மாதிரி பழமொழி கொடுத்துட்டு அதுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க கீழே. 4 ஆப்ஷன்ல அதுக்கு உண்டான பொருள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உண்டான பழமொழிக்கான கரெக்டான பொருள் வந்து நம்ம எழுதணும். ரொம்ப ஈஸி தான். நம்ம படிச்ச இது கூட நம்ம என்ன பண்ண முடியும், தெரியாம நம்ம வந்திருக்க முடியாது. ஓகேவா? ஸ்கூல் டேஸ்லயே நம்ம என்ன பண்ணி போதான் நம்ம படிச்சிருந்திருப்போம். அடுத்து பாருங்க, இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கு சிறகு. ஓகேவா? எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை, அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்கணை உறவே மேல். ஓகேவா? போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு, காலம் பொன் போன்றது. ஓகேவா? கெடுவான் கேடு நினைப்பான். ஓகேவா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, அடியாத மாடு படியாது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. ஓகேவா? இளமையில் கல்வி முதுமையில் இன்பம், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. ஓகேவா? கற்றோருக்கு செந்தமிழம் சிறப்பு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பழமொழிகள் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்மொழிகள். ஓகேங்களா? அதுவும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பொன்மொழிகள் கொடுத்து அதுக்கு தமிழ் மீனிங் கேட்கறது, இதுவும் இந்த மாதிரி நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா பாருங்க, மதர் தெரேசா, த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தி லேக் ஆஃப் லவ் அண்ட் சேரிட்டி. யார் சொல்லியிருக்கா? மதர் தெரேசா. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு தமிழ்ல நம்ம மீனிங் எழுதணும். இப்போ பாருங்க, அன்பு செலுத்துதல் தர்மம் செய்தல் இவற்றின் குறைபாடே மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏபிஜே அப்துல் கலாமோட பொன்மொழி, யூ ஹேவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ. ஓகேவா? உங்கள் கனவு நனவாகும் வரை கனவு காணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பொன்மொழிகள்ல இருந்து தமிழில் கொடுத்துட்டு அது இங்கிலீஷில் கேட்பாங்க, அல்லது இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பழமொழியிலிருந்து வரும், டாபிக்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் கண்டினியூவாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2026 வந்து இன்னும் நாள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் டைமில் எக்ஸாம் டைமில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தால் நம்மளால படிக்க முடியாது. ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்குது. இப்போ இருக்கிற டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஜாப்பை வாங்க முடியும். இந்த கம்மிங் 2026 குரூப் 4 எக்ஸாம் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டடி பிளானரு, அப்புறம் டெஸ்ட் பிளானரு எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த எக்ஸாமுக்கு. ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து யாராவது குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து என்ன படிக்கிறோமோ அதை வந்து வீக்கெண்டை வந்து நம்ம டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? நிறையா பேர் அது வந்து எக்ஸாம் எழுதுறாங்க டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நீங்களும் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெரி ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பிளானர் அண்ட் ஸ்டடி பிளானர்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் வந்து அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் எழுதுறது, ஓகேவா, அது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கிளாஸை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.